சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று காலை கோவைக்கு புறப்பட்டு சென்ற சதாப்தி விரைவு ரயிலின் 5 பெட்டிகள் பேசின் பிரிட்ஜ் அருகே எதிர்பாராத விதமாக தடம் புரண்டன. இந்த விபத்தால் காலை 6:30 மணியிலிருந்து காத்திருக்கும் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது குறித்து விரிவா சொல்லுங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மீண்டும் ஒரு ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வாரத்தின் 6 நாட்களுக்கு செவ்வாய்க்கிழமை தவிர சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோவை மாநகருக்கு செல்லக்கூடிய விரைவு ரயிலானது சதாப்தி ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இன்று காலை 6:30 மணி அளவிலிருந்து பேசின் பிரிட்ஜ் யார்டு, அதாவது ரயில் பணிமனைகள் இங்கு செயல்படுகிறது. இங்கு பராமரிப்பு பணிகள் நிறைவுற்று பிறகு பயணிகளை ஏற்றுவதற்காக தயாரானது. அப்பொழுது பேசின் பிரிட்ஜ் யார்டிலிருந்து கிளம்பும் போது இந்த விபத்துக்கு உள்ளானது. இதில் 5 ரயில் பெட்டிகள், அதாவது ஏசி வசதி உள்ள 5 ரயில் பெட்டிகள் விபத்தில் சிக்கியுள்ளது. அவற்றை சரி செய்யும் பணியில் தற்பொழுது ரயில்வே ஊழியர்களும் ரயில்வே அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை தவிர இந்த ரயில் இயக்கப்படுகிறது. தினந்தோறும் காலை 7:15 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து இயக்கப்படுகிறது. தற்போது வரை அவர்களுக்கு ரயிலில் செல்வதற்கான ரயில் பயணிகள் தற்போது அங்கு காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு இதுவரை மாற்று ஏற்பாடு எதுவும் ரயில்வே நிர்வாகத்தால் செய்யப்படவில்லை. இதனால் ரயில் பயணிகள் அங்கு காத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த புதன்கிழமை அன்று பெங்களூரிலிருந்து சென்னை வந்த ரயில் பயணிகளை ஏற்றி சென்னை வந்த சென்னை மெயில் விரைவு ரயில் விபத்துக்குள்ளானது. கடைசி 3 ரயில் பெட்டிகள் விபத்துக்குள்ளானது. அடுத்ததாக தற்பொழுது 2வது முறையாக இந்த வாரத்தில் மீண்டும் ஒரு ரயிலின் பெட்டிகள் விபத்துக்குள்ளானது. இது தற்பொழுது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த ரயில் பெட்டிகளில் இதுவரை 2 ரயில் பெட்டிகள் மட்டுமே அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 3 ரயில் பெட்டிகளை அப்புறப்படுத்தும் பணியிலும் தண்டவாளத்தை சரி செய்யும் பணியிலும் ரயில்வே ஊழியர்களும் ரயில்வே அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். ரேவதி. ராமச்சந்திரன், பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள வேறு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது ரயில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சரியாக 7:15 மணி அளவில் இந்த ரயிலானது கோவை மாநகருக்கு புறப்பட வேண்டும். ஆனால் இதுவரை செல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளும் ரயில்வே நிர்வாகத்தால் இதுவரை செய்யப்படவில்லை. இதனால் அவர்கள் சென்னையிலிருந்து கோவைக்கு செல்லக்கூடிய அந்த ரயில் பயணிகள் தற்பொழுது பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்களுக்கு உடனடியாக மாற்று ஏற்பாடு, அதாவது 10 மணி அளவிலோ அல்லது 11 மணி அளவிலோ மாற்று ரயிலை இயக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பல்வேறு ரயில் பயணிகள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே பிளாட்பார்மில் தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது.